வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு உடல் உழைப்பு அதுதான் நமக்கு ஆரோக்கியம் தரும் அப்படிங்கிறத வளர்க்கக்கூடிய ஒரு சிறுகதை. ஒரு பெரிய காட்டுல பல மிருகங்கள் கூட்டம் கூட்டமா வசிக்குது. அப்போ மான் கூட்டங்கள் அங்க மான் கூட்டங்கள் நிறைய இருக்கு, நிறைய மான் கூட்டம். அந்த மான் கூட்ட புலிகளால வேட்டையாடப்படும். புலிகளுக்கு உணவு வேணும்ல, அது மானை உண்டுதானே சாப்பிடும். இப்போ மானை போய் அது வேட்டையாடுது, ஓடி துரத்துது, ஓடுது, வேட்டையாடுது. மான்கள் அலறி அடிச்சு ஓடுது. குட்டிகளெல்லாம் காப்பாத்துறதுக்கு படாது பாடுபடுது, புலிகள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. தினசரி காலையில விடிஞ்சதுல இருந்து எப்பவும் தூக்கம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அதுக்கு எப்பவுமே இரவு பகல் எப்பொழுதும் அதுக்கு மரண பயம். மான்களுக்கு மரண பயம் துரத்திக்கிட்டே இருக்கு. இதனால அந்த மான்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு நமக்கு தினசரி ஒரு நிமிஷம் கூட கண்ணை அசர முடியல, இந்த புலிகள் நம்மளை வேட்டையாடுதுங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம். அப்போ ஒரு மான் கூட்டத்துல ஒரு முதிய மான் ஒண்ணு இருக்கு. அது ஒரு இது சொல்லுது, பக்கத்துல ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த முனிவர்கிட்ட போய் நம்ம இதை பத்தி கேட்போம். தினசரி நமக்கு ஒரு நிமிஷம் கூட கண் அசர முடியல, பயந்து வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப கேட்போம். ஏதாவது நமக்கு ஒரு தீர்வு, நல்ல தீர்வு சொல்லுவாங்க. கூட்டமா போகிறாங்க அந்த முனிவரை பார்க்க. முனிவர் பக்கத்துல போன முனிவர் விசாரிச்சுதார், அவருக்கு யாரோ நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. கண் விழிச்சு பார்த்தா மான்கள் பூரா அவர் முன்னால நிக்குது, ரொம்ப சோகத்தோட நிக்குது. முனிவர், என்ன, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க, என்ன இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையே இப்படி ஆயிப்போச்சு சாமி, எங்களால நிம்மதியா இந்த காட்டுல வாழ முடியல, உணவு சாப்பிட முடியல, தூங்க முடியல, குட்டிகளை வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்குள்ள பெரும்பலா போகுது, இந்த புலிகள் எங்களை பாழாப்படுத்துது, ஓட விரட்டுது. அப்ப அவரு சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, புலிகளுடைய தலைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட போங்க, போய் உங்களுக்கு இறதானே வேணும், உங்களுக்கு எத்தனை மான் வேணுமோ, அன்னைக்கு இறக்கி எத்தனை மான் வேணுமோ நாங்களே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவோம். ஒரு 4 மான் வேணும் இன்னைக்கு, இல்ல 3 மான் வேணும் அப்படின்னா நாங்களே உங்ககிட்ட சரண்டர் ஆகிருக்கோம். நீங்களே எங்களை அடிச்சு சாப்பிடுங்க, நீங்க எங்களை விரட்டாதீங்க, எங்க குடும்பத்தோட நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல, ஒழுங்கா சாப்பிட முடியல, வைக்க முடியல அப்படின்னு அவரு ஐடியா சொல்றார். டெய்லி காலையில போய் அவங்க கிட்ட எத்தனை பேர் இருக்குன்னு நீங்க அப்ப நாங்க எப்படி இறந்து போயிருவோமே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட, நாங்கெல்லாம் இறந்து டெய்லி 3 மான் 4 மானா நாங்க இறந்துருவோம்ல. அப்போ அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு, உங்க இதுல வயோதிக பருவம் ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள இறக்கக்கூடிய மான்கள், வயசு முத்தன மான் இருக்கும்ல, அந்த மான்கள் போய் அங்க போய் சரணடைங்க, எத்தனை மான் கேட்கோ அத்தனை மான் போய் சரணடைங்க, அவங்க அதை சாப்பிடட்டும், புலிகள் சாப்பிடட்டும். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல உங்களுக்கு இது முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே முனிவரை நம்பி இவங்களும் நேர அப்படியே கூட்டமா போறாங்க. போய் புலிகள்கிட்ட போறாங்க. புலிகள்கிட்ட தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க, எங்களால நிம்மதியா கண்ணை அசர முடியல, அதனால நீங்க
உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை மான் வேணுமோ சொல்லுங்க, நாங்க வந்து இறவேறிதோம். நீங்க எங்களை விரட்ட வேண்டாம். உங்களுக்கும் சிரமம், ஓடி நாக்கு தள்ள ஓடி ஓடி எங்களை பிடிச்சிங்க. உங்களுக்கும் சிரமம், எங்களுக்கு ஓடி ஓடி எங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொன்னோன்னு புலிகள் அப்பா அது சந்தோஷம். புலிகளுக்கு போறான் ஓட வேண்டியது இல்லை, நம்ம கிட்டே வந்துருவாங்க. டெய்லி 3 மான் வேணும் எங்களுக்கு. அதனால அதே மாதிரி தினசரி இந்த இறக்கக்கூடிய கண்டிஷன்ல உள்ள 3 மான்கள் போய் அங்க போய் இருந்தது. புலிகள் அடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா அவங்க வேட்டையாடலாம், ஓடாடெல்லாம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இணல்லே சாப்பாடு கிடைக்கி நல்லா சாப்பிட்டு சுகமா இருக்கு. இப்ப ஓடி ஆடி வேட்டையாடலை அப்படின்னோன்னா புலிகளுடைய கொழுப்பு கூடிடுது. அது ஓடி ஆடி ஆடலை, பசி குறைஞ்சிருது, எடை கூடிடுது, ஓட முடியல. அப்ப நிறைய அவருடைய ஜனத்தொகை குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஓடி ஆடி இருந்தா தானே ஆயுள் கூடும், ஆரோக்கியம் இருக்கும். இது தின்னுட்டு நல்லா படுத்து தூங்கலாம், அது கொழுப்புத்தன்மை கூடி சீக்கிரமா செத்து போகுது. மான்கள் அங்கிட்டு ஜாலியா ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு சந்தோஷமா அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு குழந்தைகளோட 10 ஆண்டுகள்ல அப்படி புலிகளுடைய வர்க்கங்கள் அப்படி குறைஞ்சிருது. உடற்பயிற்சி இல்லை, ஓடி ஆடி உணவு தேடலை, குறைஞ்சிருது. நாளையில புலிகளுடைய இப்போ டெய்லி 3 மான் 4 மான் போய்க்கிருந்தது, கடைசியில 1 மான் கூட போனா கூட அவங்களால சாப்பிட முடியல. அந்த எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு புலிகளுடைய எண்ணிக்கை. அப்போ இதுக்கு பூரா சந்தோஷம். 10 வருஷத்துக்குள்ள அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மான்களுக்கு பூரா. இப்போ முனிவருக்கு போய் நன்றி சொல்லிச்சுக்கலாம். அப்போ முனிவர் சொன்னாராம், நம்ம வந்து ஓடி ஆடி உழைச்சி ஓடி ஆடிக்கிட்டு இருந்தா தான் நமக்கு ஆரோக்கியம். அப்பனா தான் நம்ம ஆயுள் கூட வாழலாம் அந்த பூமியில. அதனால நம்ம ஓடி ஆடி உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதனுடைய கதையினுடைய விளக்கம் இதான். நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பு, உடற்பயிற்சி இருக்கணும். இருந்தாதான் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து நீண்ட நாள்கள் இருக்கும், நம்மளோட ஆயுளும் நீண்ட நாட்கள் இருக்கும். புரிந்தால் சரி. மேலும் ஒரு நல்ல பதிவாக நன்றி, வணக்கம்.